ராஜாதிராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர ராஜகுலோத்துங்க தனது வீரத்தால் பல மன்னர்களை வீழ்த்தியவர் மும்முடிச் சோழ சக்கரவர்த்தி சிவபக்தர். திருமுறை கண்ட சோழ சக்கரவர்த்தி தஞ்சையில் பிரகதீஸ்வரர் ஆலயத்தை உருவாக்கியவர். அதில் கல்வெட்டுக்களை பொறித்தவர். தமிழ் பற்றாளர். உலகமே வியக்கும் வண்ணம் கலையையும் கலாச்சாரத்தையும் வளர்த்தவர். நீதி நேர்மையுடன் ஆட்சி புரிந்து மக்கள் போற்றும் மன்னவர். தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இந்த வீடியோவில் தமிழர்களின் கலாச்சாரம், பண்பாடு, தமிழர்களின் வீரம் அத்தனையும் பறைசாற்றுவதமாக 1039 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த ராஜராஜ சோழனின் சதய விழாவை நாம் காண இருக்கிறோம். கோவையிலே தலைசிறந்த சிவஸ்தலங்களில் ஒன்று பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோயில். அதன் அருகாமையிலே இருக்கிறது திருவாடுதுறை ஆதீனம் மடம். பல வருடங்களாக அங்கே இருக்கிறது. அந்த மடத்திலே அருள்பணி மன்ற சிவனடியார் திரு சீனிவாசன் அவர்கள் முன்னின்று இந்த சதய விழாவை நடத்தி வைக்கிறார். உலகமே போற்றும் வியப்புடைய ஆட்சியை நடத்திய மன்னர்கள் பலர் இத்தமிழகத்திலே இருந்தாலும் அவர்களிலெல்லாம் சிறந்தவனாக, முடிசூடா மன்னனாக என்றும் நிலைபெற்ற புகழை உடைய திருமகள் போல பெருநிலச் செல்வியும் என்று தொடங்கக்கூடிய மெய்கீர்த்தினை தனக்கு உடையவனாக இருக்கக்கூடிய உடையார் ராஜராஜ தேவன் அந்த மன்னர்களுடைய வரிசையிலே தலைமை தானத்திலே நின்று விளங்கக்கூடிய பெருந்தகை. அப்படிப்பட்ட முடியுடைய மூவேந்தரும் போற்றக்கூடிய மாமன்னனாக விளங்கக்கூடிய ராஜராஜன் இன்றைக்கும் அவனுடைய புகழை நாம் பரசுவதற்காக நமக்கு அளித்த பரிசு அவன் ஆட்சி செய்த தஞ்சை மாநகரத்திலே இன்றும் நிலைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பெருவுடையார் பெருந்திருக்கோயில். உலகமே வியக்கக்கூடிய அளவிலே 200 அடி உயரமுள்ள ஒரு மாபெரும் விமானத்திற்கு வெறும் 7 அடி அஸ்திவாரத்தோடு நிலை பெற்றிருக்கக்கூடிய அளவிலே ஒரு தொழில்நுட்பத்திலே அந்த கட்டடக்கலை அமைந்திருக்கிறது என்று சொன்னால், அத்தகைய ஒரு மாபெரும் கலைக்கு வழிகாட்டிய பெருந்தகையாக அந்த மாமன்னன் விளங்கி இருக்கிறான். அவன் தன்னுடைய ஆட்சி ஆண்டிலே இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நிர்வாகங்களுக்கும் அடிப்படையிட்டவன் அந்த மாமன்னன் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. நாடு வளநாடு என்றெல்லாம் அவன் நிலத்தை அளந்து பிரித்து உற்பத்தி செய்யக்கூடிய நிலத்திற்கு அன்றே வரி விதித்த பெருமானாக விளங்கக்கூடியவன். கோவில்களிலே ஒவ்வொருவரும் அந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டு தங்களால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். உதவிகளை செய்தவர்களில் சிறியவர் பெரியவர் என்ற வேறுபாடு கருதலாகாது. அந்த உதவி மட்டுமே கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தஞ்சை பெருவுடையார் என்ற பெருங்கோவிலுக்கு அவன் செய்யாததா பிறர் செய்துவிட முடியும். இருப்பினும் அவனுடைய முதல் ஆணையே அந்த கோவிலுடைய அடித்தளத்திலே அமைந்திருக்கிறது. இந்த பெருவுடையாருடைய கோவிலுக்கு நான் என்ன கொடுத்தேன், என்னுடைய மனைவிகளாக இருக்கக்கூடிய பெண்டுகள் என்ன கொடுத்தார்கள், என்னுடைய தமக்கையார் என்ன கொடுத்தார்கள், மீண்டும் கொடுத்தவர்களெல்லாம் கொடுத்ததை கல்லில் வெட்டுக என்று ஆணை பிறப்பித்த அற்புதமான மன்னன். மக்களுக்கு சம உரிமை குறித்த ஜனநாதனாக விளங்கக்கூடியவன். அவனுடைய பெருமைகளை நாம் இந்த நேரத்திலே தெரிந்து கொள்ள வேண்டாமா? தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பினை உருவாக்கக்கூடிய வகையில்தான் இந்த விழா ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடியதாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் கற்றறிந்த தமிழ் பேராசிரியர்கள் அந்த மாமன்னனுடைய புகழை பரசக்கூடிய நிலையை நாம் கண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இந்த 6வது ஆண்டும் அப்படி ஒரு நல்ல ஒரு மன்னனுடைய புகழை நாம் தெரிந்து கொள்வதற்காகவும் வரலாற்று நிகழ்வினை புரிந்து கொள்வதற்காகவும் எளிமையான தமிழிலே நாமெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையிலே நமக்கு இங்கு உரையாற்றுவதற்காக நம்முடைய கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறை முதுநிலை உதவி பேராசிரியராக விளங்கக்கூடிய முனைவர் பேராசிரியர் சு சதீஷ்குமார் ஐயா அவர்கள் நம்முடைய விழாவுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை முதற்கண் வருக என வரவேற்று மகிழ்வோம். இந்த விழாவுக்கு தலைமையேற்றும் முன்னிலை வகித்தும் இந்த நல்ல ஒரு விழாவினை குருவருளின் துணையோடு நமக்கு வழிநடத்தக்கூடிய
திருநெறிய தமிழ் மன்றத்தின் தலைவர், எங்களுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சைவ திரு அரவிந்தண்ணா அவர்களுடைய பொற்பாதங்களை வணங்கி வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். ஞான நிலையமாக விளங்கக்கூடிய, சைவ சித்தாந்தத்திற்கு அடித்தூணாக விளங்கக்கூடிய திருவாவடுதுறை ஆதீனத்தின் மடங்களுள் தலைமை மிக்க ஒரு கிளைமடமாக விளங்கக்கூடிய பெருமை நம்முடைய பேரூருக்குண்டு. திருவாவடுதுறை ஆதீனத்தின் குலதெய்வம் என்று போற்றக்கூடிய மாதவ சிவஞான யோகிகள், அவருடைய குருநாதர் என்ற நிலையில் இருக்கக்கூடிய வேலப்பதேசிகருடைய சமாதி திருக்கோயில் இருப்பது இந்த வளாகத்தில் தான். மாதவ சிவஞான யோகிகளின் மாணாக்கர் கவிராட்சச கச்சியப்ப மாமுனிவர் இருந்து பல நாட்கள் தங்கியிருந்து இத்தலமாகிய பேரூர் புராணத்திற்கு 2220 பாடல்களை கொண்ட மாபெரும் புராணத்தை இயற்றியதும் இந்த மடத்திலிருந்து தான். எனவே அந்த முப்பெரும் வேந்தர்களும் ஞான வேந்தர்களும் ஆட்சி செய்த ஒரு அரண்மனையாக இந்த திருமணம் விளங்கி கொண்டிருப்பது, இங்கு வந்தாலே நமக்கு ஞானம் கிடைக்கும். அந்த நிலையிலே அற்புதமான இந்த விழா நிகழ்வு இப்பொழுது தொடங்க இருக்கிறது. இன்று சொற்பொழிவாற்ற வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்முடைய முனைவர் பேராசிரியர் சு சதீஷ்குமார் ஐயா அவர்களுக்கு நம்முடைய தலைவர் அரவிந்தண்ணா அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு செய்வார்கள். காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம். அருமையாம் தமிழ் பண்பாட்டின் அற்புத சின்னமாக திருமுறை கண்ட சோழன் சிறந்தனல் ராசராசன் பெருமையாம் கலைகள் போற்றி பெருவுடையார் கோயில் கண்டான். இருநிலத்து இணையில்லாத அவன் புகழ் இனிது வாழ்க, அவன் புகழ் இனிது வாழ்க என்று ராசராச பெருமன்னனை வணங்கி, நிகரில்லாத சோழ மன்னனாக தமிழ் பண்பாட்டையும் தமிழர்களினுடைய கலைகளையும் தமிழர்களினுடைய அருந்திரள் வீரத்தையும் உலகறியுமாறு செய்திருக்கக்கூடிய பெருமன்னன் ராசராசனுடைய 1039வது சதய விழா நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய அன்பிற்கினிய பெருமக்கள் அத்துணை பேருடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கினிய பெருமக்களே, ராசராசனை பற்றி நான் எடுத்துரைக்கக்கூடிய கருத்துக்களை விட நீங்கள் அத்துணை பேரும் மிக நுட்பமாக அறிந்திருப்பீர்கள் என்கின்ற ஒரு கவனத்தோடு நான் இங்கே என்னுடைய கருத்துக்களை எடுத்து முன்வைக்க முற்படுகின்றேன். ராசராசனை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவனை பற்றி எத்தனையோ பெருமக்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றார்களே, இன்றைக்கு இவன் என்ன புதிதாக சொல்லப் போகிறான் என்று நீங்கள் பார்த்தீர்களேயானால், நம்முடைய அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள், சிலவற்றை எப்பொழுது பார்த்தாலும் எப்பொழுது கேட்டாலும் மகிழ்ச்சி தருகின்ற சில உண்டு என்று சொல்வார்கள். அந்த வகையில் கடலினுடைய அலைகளும் அதனுடைய ஓசையும் இன்றைக்கு பார்த்தாலும் சரி நாளைக்கு பார்த்தாலும் சரி பார்க்கின்ற போதெல்லாம் ஒரு புதிய உணர்வை நமக்குள்ளே ஏற்படுத்துகின்ற ஆற்றலை உடையது. அதே போல நிறை நிலா பார்க்க பார்க்க எத்துணை முறை பார்த்தாலும் சலிக்காத ஒரு இன்பத்தை தருகின்ற ஆற்றல் நிறை நிலவுக்கு உண்டு. மூன்றாவதாக சொல்வார்கள் யானை. சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை அத்துணை பேரும் எத்துணை முறை பார்த்தாலும் அவர்களுக்குள்ளே ஒரு புதிய, அப்பொழுதுதான் பார்ப்பதை போன்ற ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துகின்ற ஆற்றல் யானைக்கு உண்டு என்று சொல்வார்கள். நான்காவதாக சொல்கின்ற போது அருமையான குழந்தையினுடைய அந்த மகிழ்ச்சி பொங்குகின்ற இனிமையான முகம், இவையெல்லாம் எத்துணை முறை பார்த்தாலும் நமக்கு சலிப்பையே ஏற்படுத்தாது. அதுபோல ராசராசனுடைய புகழையும் அவன் இந்த மண்ணுலகத்திற்கு அவனுடைய வாழ்நாளினுடைய அடையாளமாக ஏற்படுத்தி சென்றிருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோயிலை காணுந்தோறும் காணுந்தோறும் நமக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படும் என்று சொன்னால் அதில் மிக இல்லை. என்னை அறிமுகப்படுத்திய போது அன்பிற்கினிய நண்பர் அவர்கள் மயில் ஆடப்போகிறது என்று சொன்னார். இந்த மயில்
எப்படி ஆடப்போகிறது என்பதை நீங்கள்தான் எடை போட வேண்டும். ஏதோ தெரிந்த வரையிலே ஆடுகின்றேன், அந்த ஆட்டமெல்லாம் அவன் என்னை ஆட்டுவிக்கக்கூடிய ஆட்டம் என்று சொல்லி எனதுரையை தனதுரையாக தந்த பெருமானை மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமொழி மெய்களால் வணங்கிக் கொள்ளுகின்றேன். அன்பிற்கினியவர்களே, பெரு மன்னர்களுக்கெல்லாம் பிறந்த நாள் விழா காண்பதென்பது நம்முடைய மரபு. தொல்காப்பியத்திலே சொல்லுகின்ற போது இந்த பிறந்த நாள் விழாவை பற்றி பெருமங்கலம் என்று குறிப்பிடுகின்றார். அரசர்களுக்கு நடைபெறுகின்ற இந்த பிறந்த நாள் விழாவிற்கு பெருமங்கலம் என்று பெயர் சூட்டுகின்றார் தொல்காப்பியர். மணிமேகலையை எழுதிய சீத்தலை சாத்தனார் அரசர்களினுடைய பிறந்த நாளை பற்றி சொல்லுகின்ற போது புண்ணிய நன்னாள் என்கின்ற பெயரிலே குறிப்பிடுகின்றார். இன்னும் இலக்கியங்களிலே நாம் பார்க்கின்ற போது இந்த நாளுக்கு வெள்ளணி நாள் என்கின்ற பெயரும் காணப்படுகிறது. ஆக பெருமன்னர்களினுடைய பிறந்த நாளை பெருமங்கலம் என்றும் புண்ணிய நன்னாள் என்றும் வெள்ளணி நாள் என்றும் தொன்று தொட்டு கொண்டாடுகின்ற சிறப்பு நம்முடைய தமிழகத்திலே திகழ்ந்திருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் மிகப்பெரிய சான்றாக இருக்கின்றது. இன்றைக்கு நாம் கொண்டிருக்கின்றோமே, இந்த ராசராசனுடைய பிறந்த நாளுக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால், ராசராச முடிமன்னன் வாழ்ந்த காலத்திலேயே அவனுடைய பிறந்த நாள் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. அதற்கான சான்றுகள் எல்லாம் நமக்கு வாயிலாகவும் இலக்கியங்களின் வாயிலாகவும் கிடைக்கின்றன. சான்றாக நாம் பார்க்கின்ற போது தஞ்சை பெருவுடையார் கோவிலில் ராசராசனுடைய பிறந்த நாளாக இருக்கக்கூடிய சதய நாள் விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது என்பதை நாம் பெருவுடையார் கோயில் கல்வெட்டின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. தஞ்சை பெருவுடையார் கோயில் கல்வெட்டிலே ஆண்டுதோறும் 13 விழாக்கள் சிறப்பாக கொண்டாடுவதற்கு நிபந்தம் கொடுக்கப்பட்ட செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் சதய நாள் அன்றைக்கு மிக சிறப்பான வழிபாடுகளையும், கார்த்திகை மாதம் கார்த்திகை விளக்கீடு அன்று ஒரு சிறப்பான வழிபாடையும், ஆக 12 சதய நாளும் ஒரு கார்த்திகை விளக்கீடு நாளுமாக சேர்ந்து 13 நாட்களுக்கும் மிக சிறப்பாக பெருவுடையாருக்கு வழிபாடு செய்வதற்காக நிபந்தம் கொடுக்கப்பட்ட செய்தியை பெருவுடையார் கோயில் கல்வெட்டு உடையார் ராசராச தேவர் திருச்சதய திருவிழா என்று தொடங்குகின்ற அந்த கல்வெட்டிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல ராசராசனினுடைய பட்டத்தரசியாக விளங்கிய லோகமாதேவியார் தஞ்சை பெரிய கோயில் கட்டுகின்ற அதே காலகட்டத்திலே திருவாரூரிலே ஒரு கோவிலை அவர்கள் கட்டி கொண்டிருந்தார்கள். தஞ்சை பெரிய கோவில் முடிப்பதற்கு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த கோவில் கட்டி முடிக்கப்பட்டது என்றும் அதற்கு லோகமாதேவீச்சுரம் என்று பெயர் என்றும் குறிப்பிடுவார்கள். அப்படி திருவையாற்றிலே ராஜராஜ பெருமன்னனினுடைய பட்டத்தரசியாரான லோகமாதேவியாரால் கட்டப்பட்ட லோகமாதேவீச்சுரம் என்கின்ற அந்த தலத்தில் ஒரு கல்வெட்டு கிடைக்கிறது. அந்த கல்வெட்டின் வாயிலாக ஒவ்வொரு மாதமும் சதய திருவிழா திருவையாற்றிலே கொண்டாடப்பட்ட செய்தி உடையார் திங்கள் சதய விழா என்று கல்வெட்டிலே பொறிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் மேலாக சேர நாட்டினுடைய ஆட்சியை கைப்பற்றுகிறான் பெருஞ்சோழனாக விளங்கிய ராஜராஜன். ஆக அந்த சேர நாட்டை கைப்பற்றியதற்கு பிறகு சேர நாட்டிலே இருக்கக்கூடிய முட்டம் என்கின்ற ஊரை மும்முடிச்சோழ நல்லூர் என்கின்ற பெயரை அந்த ஊருக்கு வழங்கி முட்டமாகிய அந்த மும்முடிச்சோழ நல்லூரை தேவதானமாக கொடுக்கிறான். எதற்கு தேவதானமாக கொடுக்கிறான் என்று சொன்னால், அங்கு இருந்த திருநந்திக்கரை கோவிலுக்கு தேவதானமாக கொடுக்கிறான். அந்த திருநந்திக்கரை கோவிலுக்கு தேவதானமாக கொடுக்கப்பட்ட செய்தி அந்த கோவில் கல்வெட்டிலே இருக்கிறது. அந்த கல்வெட்டிலே வருகின்ற செய்தி என்ன என்று சொன்னால், திருநந்திக்கரை கோவில், அந்த கோவில் கல்வெட்டிலே ஆண்டுதோறும் ஐப்பசியில் சதய விழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்ட செய்தி அந்த திருநந்திக்கரை கோவில் கல்வெட்டிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக தஞ்சை பெருவுடையார் கோயில் கல்வெட்டின் வாயிலாகவும், அடுத்திருக்கக்கூடிய லோகமாதேவீச்சுரத்தினுடைய கல்வெட்டின் வாயிலாகவும், திருநந்திக்கரை என்று சேரநாட்டிலே அமைந்திருக்கக்கூடிய கோவில் கல்வெட்டின் வாயிலாகவும், திருவெண்காடு என்கின்ற தலத்திலே இருக்கக்கூடிய கல்வெட்டிலே ஐப்பசி மாதம் 7 நாட்கள் இந்த சதய விழா கொண்டாடப்பட்டது என்கின்ற குறிப்பு காணப்படுகிறது. இவையெல்லாம் மிக சிறப்பாக சோழன் வாழ்ந்த காலத்தில் சதய விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது என்பதற்கு நமக்கு கல்வெட்டின் வாயிலாக கிடைக்கக்கூடிய சான்றுகளாக இருக்கிறது. இலக்கியத்தின் வாயிலாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த சதய விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டதை கலிங்கத்துப்பரணி பாடிய செயங்கொண்டார் பதிவு செய்கின்றார். நமக்கெல்லாம் தெரிந்த அந்த பாடலினுடைய தொடர்,
சதய நாள் விழா உதிய மண்டலம் தன்னில் வைத்தவன் என்கின்ற தொடர் நமக்கு அந்த கலிங்கத்துப்பரணி என்கின்ற நூலிலே கிடைக்கிறது. அன்பிற்கினிய பெருமக்களே, இவையெல்லாம் கல்வெட்டின் வாயிலாக நாம் அறிந்திருந்த செய்தியாக இருந்தாலும் மற்றொரு கல்வெட்டு ஒரு புதிய செய்தியை இங்கே குறிப்பிடுகிறது. ஒருவேளை எனக்கு அது புதுமையானதாக இருக்கலாம், நீங்கள் பலரும் அதை கேள்விப்பட்டிருக்கலாம். திருச்சி மாவட்டத்திலே லால்குடி வட்டத்தில் இருக்கக்கூடிய பாச்சில் என்கின்ற திருக்கோவில், அந்த பாச்சில் என்கின்ற அந்த கோயில் இன்றைக்கு கோபுரப்பட்டி என்கின்ற பெயரால் அழைக்கப்படுகின்றது. அது லால்குடி வட்டத்திலே அமைந்திருக்கக்கூடிய அந்த பாச்சில் தலம், அங்கிருக்கக்கூடிய தலத்துக்கு அவனீஸ்வரம் என்று பெயர். அந்த அவனீஸ்வரத்து கல்வெட்டு மிக அற்புதமான ஒரு செய்தியை சொல்கிறது. திருப்பாச்சிலில் இருக்கக்கூடிய அவனீஸ்வர திருத்தலத்துக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால், 2 சோழ பேரரசிகள் திருப்பணி செய்த தலம் அந்த தலம். ஒன்று நாமெல்லாம் நினைத்து நெகிழ்ந்து போற்றுகின்ற கண்டராதித்த மன்னருடைய தேவியார் செம்பியன் மாதேவியாரினுடைய திருப்பணி அங்கே நடைபெற்றிருக்கிறது. அதை அந்த கோவில் கல்வெட்டு சொல்லுகிறது. மணநாட்டு பாச்சில் திரு அவனீச்சரத்து மகாதேவருக்கு கண்டராதித்த பெருமான் தேவியார் செம்பியன் மாதேவியார் வைத்த தராநிலை விளக்கு 5 என்று சொல்லி செம்பியன் மாதேவியாரினுடைய திருப்பணி திருப்பாச்சில் திருத்தலத்துக்கு நடைபெற்றிருக்கிறது என்கின்ற செய்தியை நாம் கல்வெட்டின் வாயிலாக அறிகின்றோம். இன்னொரு பேரரசியும் அந்த திருப்பாச்சில் கோவிலுக்கு திருப்பணி செய்திருக்கின்றார்கள். அவர் யார் என்று சொன்னால், மதுராந்தக உத்தமச்சோழனுடைய பிராட்டியாராக திகழ்ந்த வீரநாராயணி என்கின்ற அம்மையார். ஆக மாமியாரும் மருமகளும் போட்டி கொண்டு திருப்பணி செய்த திருத்தலமாக அந்த திருப்பாச்சில் திருத்தலம் விளங்குகின்றது. இந்த வீரநாராயணி என்கின்ற இந்த மதுராந்தக உத்தமச்சோழருடைய மனைவியாரினுடைய திருப்பணியை பற்றி சொல்லுகின்ற போது, மணநாட்டு பாச்சில் அவனீஸ்வரத்துக்கு வைகாசி விசாக திருவிழா எழுந்தருளும் திருவவி சுந்தரருக்கு தேவியார் உத்தம சோழர் தேவியார் நக்கனாரான வீரநாராயணி தேவியார் எழுந்தருளுவித்த உமாபட்டராகி என்கின்ற கல்வெட்டு செய்தி காணப்படுகிறது. வைகாசி விழாவிற்கு எழுந்தருளுகின்ற திருமேனியாக உமா பரமேஸ்வரியினுடைய திருமேனியை வீரநாராயணி என்கின்ற உத்தமச்சோழனுடைய மனைவி அந்த திருமேனியை செய்து கொடுத்தார் என்கின்ற செய்தி அந்த திருப்பாச்சில் கல்வெட்டிலே காணப்படுகின்ற செய்தி. இந்த சோழ பெருந்தேவியார்களினுடைய திருப்பணி பெற்ற இந்த திருப்பாச்சில் திருத்தலத்திலே கிடைத்திருக்கக்கூடிய மற்றொரு முக்கியமான கல்வெட்டு. அந்த திருப்பாச்சில் கோவிலுக்கு 2 ஊர்களை தேவதானமாக கொடுத்திருக்கின்றார்கள். அந்த 2 ஊர்களை பார்க்கின்ற போது கொற்றங்குடி பாணநல்லூர் என்று 2 ஊர்கள். கொற்றங்குடி என்கின்ற ஊரையும் பாணநல்லூர் என்கின்ற ஊரையும் தேவதானமாக கொடுத்திருக்கின்றார்கள். அந்த ஊரிலே வாழ்கின்ற மக்கள் என்ன செய்தார்களாம், அவரவர்களுடைய நிலத்துக்கு ஏற்ப, அதிலே 1 வேலி நிலமுடையவனும் இருக்கலாம், 10 வேலி நிலமுடையவர்களும் இருக்கலாம், அவரவர்களுடைய நிலத்துக்கு ஏற்ப 1/4 பங்கு 1/2 பங்கு என்கின்ற கணக்கில் ஆண்டுதோறும் நெல் அளந்திருக்கின்றார்கள். எப்படி நெல் அளந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ராஜாஸ்ரயன் என்கின்ற மரக்கால், அந்த ஊர் பண்டாரத்தில் இருந்த மரக்காலுக்கு பெயர் ராஜாஸ்ரயன். ராஜராஜ திருவேந்தனுடைய பட்ட பெயர்களிலே இதுவும் ஒன்று. அந்த ராஜாஸ்ரயன் என்கின்ற மரக்காலை கொண்டு அதிலே நெல்லை அளந்து கொடுத்திருக்கின்றார்கள் அந்த ஊர் மக்கள். எவ்வளவு நெல் அளக்கப்பட்டது என்று சொன்னால் 300 களம் நெல் ஆண்டுக்கு அளந்து கொடுக்கப்பட்டது. 300 களம் அளந்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த 300 களம் நெல்லை கொண்டு என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், அந்த திருப்பாச்சில் கல்வெட்டு சொல்லுகிறது, 300 களம் நெல்லில் 120 களம் நெல்லை மாதந்தோறும் ராசராச சோழன் பிறந்த சதய நாள் அன்றைக்கு அந்த திருப்பாச்சில் அவனீஸ்வரத்திலே இருக்கக்கூடிய பெருமானாருக்கு திருமஞ்சனம் செய்வித்து திருவமுது செய்வதற்காக 120 களம் நெல்லை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். ஒதுக்கப்பட்ட நெல், அளந்து கொடுக்கப்பட்ட நெல் 300 களம். அந்த 300 களம் நெல்லிலே 120 களம் நெல் மாதந்தோறும் சதய விழாவிற்காக பயன்படுத்தப்பட்டது என்கின்ற செய்தி நமக்கு அந்த திருப்பாச்சில் கல்வெட்டிலே கிடைக்கிறது. இங்கே இன்னொரு அற்புதமான செய்தி, 300 களம் நெல் அளக்கப்பட்டது, அதிலே 120 களம் ராசராசனுடைய சதய விழாவிற்கு பயன்படுத்தப்பட்டது. ஆக 120 களம் போனால் இன்னும் 180 களம் நெல் மிச்சம் இருக்கிறது. 300 களத்திலே
ராசராசனுடைய சதய விழாவுக்கு 120 போக 180 களம் நெல் இருக்கிறதே, அதை என்ன செய்தார்கள்? அந்த 180 களம் நெல் எதற்கு பயன்பட்டது என்கின்ற செய்தி மிகச் சிறப்பாக அந்த கல்வெட்டிலே வடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்வெட்டிலே வருகின்ற செய்தி ஸ்வஸ்தி ஸ்ரீ என்று தொடங்கி ராசராசனுடைய மெய்கீர்த்தியான திருமகள் போல என்று தொடங்குகிறது. அந்த மெய்கீர்த்தியை சொல்லி முடித்ததற்கு பிறகு கல்வெட்டு தொடங்குகிறது. ஸ்ரீ ராஜராஜ தேவர்க்கு யாண்டு 21வது ஆட்சி ஆண்டிலே வெட்டப்பட்ட கல்வெட்டு. யாண்டு 21வது ராஜாஸ்ரய வளநாட்டு வகை செய்கின்ற ஆவணமுடையான் மார்த்தாண்ட உத்தமன் இந்நாட்டு பாச்சில் திரு அவனீச்சரத்து தேவர் நிலநிபந்தக்காரர் இத்தேவர் தேவதானம் கொற்றங்குடியும் பாணநல்லூரும் முன்பு உண்டு வருகின்ற பங்குகளில் இத்தேவர் தேவதானம் கொற்றங்குடியும் பாணநல்லூரும் உள்ளார். ஸ்ரீ பண்டாரக்கால், அந்த பண்டாரத்திலே இருந்த மரக்கால், கொற்றங்குடி பாணநல்லூர் என்று தேவதானமாக விடப்பட்ட அந்த நிலத்திலே வாழ்ந்த மக்கள் ஆண்டுதோறும் அங்கே அந்த ஸ்ரீபண்டாரத்திலே இருந்த மரக்கால் ராஜாஸ்ரயம் என்கின்ற அந்த மரக்காலிலே ராஜாஸ்ரய நல்லாட்டை அளக்கும் நெல்லு 300 களத்தாலும், ஆக 300 களம் நெல்லை ராஜாஸ்ரயன் என்கிற படியால் மரக்காலால் அளந்திருக்கிறார்கள். அப்படி அளந்து 300 களத்தாலும் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் பிறந்து அருளின சதய திருநாள் இத்திரு அவனீஸ்வர ஈஸ்வரமுடைய மகாதேவருக்கு திங்கள் ஒரு நாள் சதய திருநாளால் ஸ்ரவணம் ஆடியருள வேண்டும். பலவிசத்துக்கும் சதய திருநாளால் பெரும் திருவமுது செய்தருளவும் ஆக நெல்லு 10 ஓர் ஆண்டைக்கு நெல்லு 120 களமும் என்று அந்த கல்வெட்டு வருகிறது. ஆக 120 களம் நெல் ராஜராஜனுடைய பிறந்த நாளை மாதந்தோறும் கொண்டாடுவதற்காக கொடுக்கப்பட்டது. இந்த 180 களம் மீதம் இருக்கிறது, என்ன ஆகுது என்று பார்த்தோமானால் கல்வெட்டு தொடர்கிறது. மிக அருமையான செய்தி. என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னம்பனல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, நீ என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, சொப்பனமோ இந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ இந்தன் அப்பன் திருவருள், கற்பிதமோ என அற்புதம் இதுவே, கற்பிதமோ என அற்புதம் இதுவே, அடிய பாதனே அம்பலவானனே, அடிய பாதனே அம்பலவானனே, நின்னாந்து கருணையே ஏழை அறிவேனோ, நின்னாந்து கருணையே ஏழை அறிவேனோ. என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னம்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, நீ என்னப்பன்